எங்கடி போற? ஆமா, நான் இவங்களோட போயிட்டு வரேன். நான் போக கூடாதுன்னு சொல்றேன். நீ எங்கேயும் போக கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், நான் போக கூடாதுன்னு சொல்றேன். மீறி போனா உன்னை கொன்னுடுவேன். ஆண்டி ப்ளீஸ். நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்றேன்லம்மா. ஏய், இல்லடி. எங்கடி போற? விடு ஆண்டி ப்ளீஸ். நீ வா. இல்லடி. ஏய், நிர்மலா. ஏய். ஏய் நிர்மலா. ஏய். சீக்கிரம் ஏறு. இல்லன்னு சொல்றேன்ல. ஏய். ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேங்க. ஹலோ, நான் அம்மா பேசுறேன்டா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நம்ம நிர்மலா ரோட்ல வரும்பொழுது அந்த ரமேஷ் பைய வழிமறிச்சு ஏதோ வம்பு பண்ணிருக்கான்ப்பா. இது வம்பு பண்ணனா? அவன் அங்கே செருப்பு காட்டி அடிக்க வேண்டியதானே நிர்மலா? நம்ம நிர்மலா அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாளாம். அதனால அவனை அடிச்சு இழுத்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இது சந்தோஷமான விஷயம் தானம்மா, இதுக்கே டென்ஷன் ஆறீங்க? சொல்றது முழுசா கேளுடா. அந்த சிவசாமியும் அவர் மகளும் வந்திருந்தாங்க. அவர் மகன் மட்டும் உள்ள வந்து நிர்மலா கிட்ட நீ வந்து ஒரு வார்த்தை ஸ்டேஷன்ல சொன்னேன்னா விட்டுருவாங்கன்னு சொல்லி கெஞ்சிராடா. அப்புறம் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல என் பேச்சை கேட்காம அவ அந்த சிவசாமி கூட கிளம்பி போயிட்டாடா. அவங்களோட ஏன் போறான்? நீங்க ஏன் போக விட்டீங்க? நான் சொன்னதே அவ காதல வாங்கலடா. இவ போய் அந்த ரமேஷுக்கு சாதகமா பேசி அவனை வெளியில கூட்டிட்டு வந்துருவா போல இருக்கே. அவ மட்டும் அப்படி செஞ்சா மறுபடியும் அவன் நம்ம வீட்டு படி ஏறக்கூடாது. நீ போய் என்னன்னு பாருப்பா. சரி. நிர்மலா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எங்க குடும்ப கௌரவமே உன் கையில தாமா இருக்கு. நீ அம்மாட்ட போ. வாமா. வணக்கம் மேடம். நான் சொன்ன மாதிரி அவங்கள கூட்டு வந்துட்டேன் மேடம். நீங்களே அவங்கள டைரக்டா கேட்டுருங்க. ஏம்மா நீயே சொல்லுமா. ஏமா, அந்த பையன் ரமேஷ் உன் ஃப்ரெண்டாமே, அவன் டீஸ் பண்ணல, நாங்க தான் மிஸ்டேக்கா கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றான். சொல்லுமா, அந்த பையன் மேல தப்பு இல்லையா? அவன் உன் ஃப்ரெண்டு தானே? என்ன சொன்னார் மேடம்? நான் இந்த ஆளுக்கு ஃப்ரெண்டா? இவரோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் என்ன மாதிரி ஒருத்தி எப்படி மேடம் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நான் ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு.